ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் யாரும் எதிர்பாராத நிலையில் தாவேகாவின் பொது செயலாளராக இருந்த புஷி ஆனந்த் இவங்களோட பதவி பறிக்கப்பட்ட பொது செயலாளர் பதவியை இன்னொரு முக்கியமான நபருக்கு விஜய் சார் கொடுக்க போவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ யாருக்கு அந்த பொதுச் செயலாளர் பதவி போக போகுது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் அவர் தற்பொழுது தாவேகா கட்சியில் எந்த மாதிரியான வேலைகளை பார்த்து வராங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி தாவேகா கட்சி கூட எந்த கட்சி இணைந்து பணியாற்ற நல்லா இருக்கும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் பொது செயலாளர் பதவியை புஷி ஆனந்திடமிருந்து பறிக்கலாமா வேணாமா அப்படின்றதையும், அப்படி பறித்தால் வேற எந்த நபருக்கு பொது செயலாளர் பதவியை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே அன்பா, 1 by 1 டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதலாவதாக கரூர் பிரச்சனைக்கு பிறகு தாவேகாவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இதனை எதிர்த்து தாவேகா ஒருபுறம் மனுவும் அளிச்சிருந்தாங்க. விசாரணை ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களிடம் வீடியோ கால் மூலம் பேசியிருந்தாங்க. அதாவது விஜய் சார் பாத்தீங்கன்னா கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவங்களை பார்ப்பதுக்குள்ள நிலைமையெல்லாம் தலைகளாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தாவேகாவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த அருண்ராஜ் இவங்க பாத்தீங்கன்னா கரூருக்கு போறதுக்கு முன்னாடி வீடியோ கால் மூலம் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு அருண்ராஜ் இவங்க தான் ஐடியா கொடுத்ததாகவும், கரூருக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துட்டு அங்கிருந்து வீடியோ கால் மூலம் விஜய் சார் கிட்ட பேச வச்சது அருண்ராஜ் இவங்க தான் நேரடியாக பேச வச்சிருந்தாங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது உடன் இருந்த யாருமே தற்போது பாத்தீங்கன்னா இல்ல. அருண்ராஜ் இவங்க மட்டும்தான் உடன் இருந்து ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு வராங்க. இந்த ஒரு காரணத்தினால புஷி ஆனந்த் அவர்களோட பொது செயலாளர் பதவியை கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த அருண்ராஜ் இவங்களுக்கு கொடுக்க விஜய் சார் முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே விஜய் சாரோட நம்பிக்கைக்குரிய ரசிகர் மன்ற தலைவர்கள் மற்றும் அவரது நெருங்கிய நண்பர்களை கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களாக அறிவிக்க விஜய் சார் முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருந்தது. இந்த ஒரு நிலையில புஷி ஆனந்த் அவர்களின் பதவி பறிக்கப்பட்ட பொது செயலாளர் பதவி அருண்ராஜ் இவங்களுக்கு கொடுக்க போவதாக சொல்லப்படுகிறது. ஸோ இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.